ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்தது விஜய் அவர்களை மீட் பண்ண தான் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு விஜயை பார்க்குறதுக்கு வரல, அவரோட டெபிட் படமான சிக்மா படத்தோட வேலைக்காக தான் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பணிகளுக்காக தான் வந்திருக்காரே தவிர அப்பாவை பார்க்குறதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் எதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மக்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர் வந்தது சினிமா வேலைக்காகவும் அண்ட் அவரோட அப்பாவை மீட் பண்றதுக்காகவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உனக்காக தான் வந்திருக்காரு அப்படின்றதெல்லாம் இல்லை. அண்ட் வந்த உடனே அவர் சினிமாவோட வேலையை முடிச்சிட்டாரு. அண்டு நெக்ஸ்ட் அவரோட அப்பாவை பார்க்க போயிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் திருச்சி போறாரு. அண்ட் திருச்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போறாங்களாம். அண்ட் இவரோட படமான சிக்மா படத்தை பற்றி ஜேசன் சஞ்சய் அவர்கள் நிறைய விஷயம் பேச இருக்காராம். இப்போ ஜனநாயகன் வேற ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் ரெண்டு படமும் ஒரே நாளில் வராது அப்படிங்கிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டு படமும் ஒரே நாளில் வந்தால் இன்னும் வேற லெவலில் செலிப்ரேஷன் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் சிக்மா படத்துக்கு போவாங்களா இல்லை விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்லையும் இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸ் ஜனநாயகன் படம் லீக் ஆனதை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கப்போ தியேட்டரில் போய் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தளபதி ரசிகர்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் அதை மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஜேசன் சஞ்சய் அவர்கள் சென்னை வந்தது அவரோட படத்தோட வேலைக்காகவும் அண்ட் அவரோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காகவும் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு.